முன்னொரு காலத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி பிரவுன் ஹில் அப்படின்ற ஐலாண்ட்ல ஃப்ரெட்டி மார்ட்டின்னு 2 நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பிரவுன் ஹில் தீவுல காய்கறி, பழம் மற்றும் மசாலா வகைகளை எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டை நாடுகள்ல இருந்து கடல் வழியா நிறைய இமிகிரன்ட்ஸ் பிசினஸ்க்காக இந்த ஊருக்கு வருவாங்க. அப்படி வந்து சேர்ந்தவங்க தான் ஃப்ரெட்டியோட குடும்பம். பிரவுன் ஹில்லை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க எல்லா இமிகிரன்ஸுமே ரொம்ப மரியாதையாக தான் நடத்துவாங்க. மார்ட்டினும் ஃப்ரெட்டியும் ஒரே பள்ளியில் படிக்கிற நண்பர்கள். ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்க இந்த மணிக்கூண்டு கிட்ட தான் நின்று பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா நண்பா, நீ படிப்பு முடிச்சுட்டு என்ன ஆக போற அப்படின்னு ஃப்ரெட்டி கேட்க, எனக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். போலீஸ் இல்லை மிலிட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு மார்ட்டின் சொன்னான். சரி நண்பா, நீ என்ன ஆக போற அப்படின்னு மார்ட்டின் கேட்க, அதுக்கு ஃப்ரெட்டி, வாழவே வழி இல்லாம ஒவ்வொரு நாடா போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல நண்பா. ஆனா இந்த உலகத்துல எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்யணும், அப்புறம் நிறைய வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் மார்ட்டின் ரொம்பவே ஆச்சரியமா அவனை பார்த்தான். அப்படியே பல நாட்கள் உருண்டோடுச்சு. பிரவுன் ஹில்ல மழையே இல்லாம வரலாறு காணாத பஞ்சம் ஏற்பட்டுச்சு. பால், பழம் மற்றும் உணவுப் பொருட்கள்ல பயங்கரமா தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இதனால பெரியவங்களும் குழந்தைங்களும் பசினாலையும் வியாதியினாலையும் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரோட ஷெரிஃப் ஹென்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாரு. இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அண்டை நாடுகள்ல இருந்து வந்து தங்கிட்டு இருக்கிற இமிகிரன்ட்ஸ் எல்லாரும் இன்னும் ஒரு வாரத்துல இந்த தீவை விட்டு வெளியே போகணும். அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் கைது செஞ்சு முகாம்ல அடைச்சிடுவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாரு. இதை கேட்டதும் ஃப்ரெட்டியோட குடும்பத்துக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்பவே பயந்தாங்க. ஃப்ரெட்டியோட குடும்பம் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட பிறகு ஃப்ரெட்டி மார்ட்டினும் ரொம்பவே சோகமாயிட்டாங்க. ஆமா நண்பா, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு மார்ட்டின் கேட்க, அதுக்கு ஃப்ரெட்டி, வேற என்ன பண்றது, என் குடும்பத்தோட வேற தீவுக்கு தான் போகணும் அப்படின்னு சோகமா சொன்னான். அப்ப நீ திரும்ப வரவே மாட்டியா அப்படின்னு மார்ட்டின் கவலையா கேட்க, எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா உன்னை சந்திக்க திரும்ப ஒரு நாள் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி 8 மணி நெருங்குச்சு. நண்பா, இத பத்திரமா வச்சுக்கோ. என்னால எப்ப முடியுமோ அப்ப கண்டிப்பா திரும்பி வருவேன். ஒருவேளை என்னால வர முடியலனா 20 வருஷம் கழிச்சு இதே நேரம் இதே நாள் நான் உன்னை கண்டிப்பா வந்து சந்திப்பேன் அப்படின்னு ஃப்ரெட்டி ப்ராமிஸ் பண்ணான். அதை கேட்டதும் மார்ட்டினும் அதுக்கு சம்மதிச்சான். கவர்மெண்ட் கொடுத்த கெடு முடிஞ்சது. இமிகிரன்ட்ஸ் எல்லாரும் அந்த ஊரை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இமிகிரன்ட்ஸோட சேர்ந்து ஃப்ரெட்டியோட குடும்பமும் நாட்டை விட்டு கிளம்பி போனாங்க. ஃப்ரெட்டியும் தன்னுடைய நண்பனை பிரியறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான். மார்ட்டின் ஃப்ரெட்டிக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பினான். மார்ட்டின் அவனுடைய நண்பனை மறக்க முடியாம டெய்லி மணிக்கூண்டு கிட்ட வந்து நின்னான். அங்க மட்டும் இல்ல, ஹார்பர் கிட்டையும் போய் டெய்லி வெயிட் பண்ணான். அப்படியே பல வருஷம் உருண்டோடுச்சு. மார்ட்டின் இப்ப பெரிய மனுஷனா மாறி பிரவுன் ஹில்லோட போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஆயிட்டான். மார்ட்டின் ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். அவன் எப்பவுமே டியூட்டியோ பெர்மிஷனோ போட்டதே கிடையாது. ஆனாலும் அவனோட ஃப்ரெண்டை மறக்க முடியாம மணிக்கூண்டு கிட்ட காத்துக்கிட்டு இருப்பான். ஃப்ரெட்டி சொன்ன அந்த 20வது வருஷமும் வந்துச்சு. வர வெள்ளிக்கிழமை தான் அவன் ஃப்ரெட்டியவும் மீட் பண்ண போறான். ஃப்ரெட்டி என்ன பார்க்க வருவானா இல்ல மாட்டானா அப்படின்னு மார்ட்டின் ரொம்ப கவலையா ஃப்ரெட்டி கொடுத்த அந்த வாட்சையே பார்த்துக்கிட்டு இருந்தான்.
ப்ரவுன் ஹில்லோட ஷெரீஃப் ஹென்ரி ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று போட்டார். ப்ரவுன் ஹில்லில் ட்ரக்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனால் நீங்கள்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ட்ரக் மாஃபியா கேங்கும் சப்ளையர்ஸும் ஒரு முக்கியமான மீட்டிங் போட போகிறாங்க. கேங் லீடர்ஸான டேனியல், ஸ்டீஃபன், அப்புறம் ராபர்ட் இவங்கெல்லாம் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. நீங்கள் எல்லாரும் வர வெள்ளிக்கிழமை ஹார்பரை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. அப்புறம் மார்ட்டின், நீ தான் இந்த டீமை லீட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இந்த ட்ரக் மாஃபியா கேங்கை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு மார்ட்டின் பிளான் பண்ணான். அப்புறம் டீமையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணான். மார்ட்டின் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நாளும் வந்துச்சு. ஃப்ரெட்டி சொன்ன அந்த வெள்ளிக்கிழமையும் வந்துச்சு. ப்ரவுன் ஹில் போலீஸ் ஸ்டேஷனே ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. பொழுதும் போச்சு. ராத்திரி மணி 7:45 நெருங்குச்சு. நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறத கவனிச்ச மார்ட்டின் அவனுடைய இடத்தை விட்டு எந்திரிச்சு ஆஃபீஸர் ரீகனை பார்த்து, ஆஃபீஸர் ரீகன், எனக்கு இப்போ ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதோ எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா மார்ட்டின் பெர்மிஷனே போட்டது கிடையாது. ஓகே மார்ட்டின், நீங்கள் கிளம்புங்க. ஹார்பர் ரவுண்ட்ஸை நானும் டீமும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஆஃபீஸர் ரீகன் சொன்னார். சரியா 8 மணி ஆனதும் மார்ட்டின் ஷார்ப்பாக மணிக்கூண்டு கடியில் வந்து தன்னுடைய நண்பன் ஃப்ரெட்டிக்காக அவன் கொடுத்த வாட்சோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். மணி 8:15 ஆச்சு. அப்பவும் யாரும் வரலை. அப்புறம் 8:30 மணியை நெருங்குச்சு. அப்பவும் யாரும் வரலை. கடைசியாக 9 மணியே நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட மணிகொண்ட ரோட்டில் யாரையுமே பார்க்க முடியல. என் ஃப்ரெண்ட் என்னை பார்க்க வரவே மாட்டானா அப்படின்னு ரொம்ப சோகமாக மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே திரும்பவும் போயிடலான்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சான். அப்போ தூரத்திலிருந்து ஒரு மனுஷன் மார்ட்டினை நோக்கி வந்தான். எப்படி இருக்க மார்ட்டின்? நான் கொடுத்த வாட்சை நீ இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டான். நான் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெட்டி. நீ எப்படி இருக்க டேனியல்? டேனியல்ன்ற பேரில் இருக்கிற என்னோட நண்பன் ஃப்ரெட்ரி அப்படின்னு கேட்டான். பரவாயில்லையே, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. நீ புத்திசாலி போலீஸ் தான். என்ன பாரு, காலம் என்ன எப்படி மாத்திடுச்சுன்னு அப்படின்னு டேனியல் சொன்னான். டேனியல் இப்போ இன்டர்நேஷ்னல் போலீஸால் தேடப்படுற ஒரு ட்ரக் மாஃபியா. தன்னுடைய நண்பன் மார்ட்டினுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்த ப்ராமிஸுக்காக தான் இப்போ அவனை பார்க்க வந்திருக்கான். இங்கே வந்தால் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சே தான் டேனியல் இங்கே வந்திருக்கான். சாரி டேனியல், ஐ எம் அரெஸ்டிங் யூ அண்டர் தி சார்ஜஸ் ஆஃப் ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்னு மார்ட்டின் சொன்னான். ஃப்ரெட்டி என்னதான் மார்ட்டினோட உயிர் நண்பனாக இருந்தாலும் மார்ட்டின் தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சிட்டான். மார்ட்டின் அவனுடைய ப்ராமிஸையும் காப்பாற்றிட்டான், அவனுடைய டியூட்டியையும் பண்ணிட்டான். உண்மையான நட்போடு இருந்தால் எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் அவங்க மனசில் எப்போவுமே தன்னுடைய நண்பர்களை மறக்கவும் மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. ஃப்ரெட்டி மார்ட்டின் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. இந்த மாதிரியான க்ரைம், டிடெக்டிவ் மற்றும் ஹாரர் ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு ட்ரீம்வுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.